அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 9/6/2025 திங்கட்கிழமை, விசாகம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். தொல்லைகள் சில வருகின்றன. அவைகளை சமாளிப்பதற்கு ஒரு தனி கவனம் தேவைப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அந்நிய உதவி கிடைக்கலாம், அல்லது ஒரு புது எண்ணம் உதயமாகி செயல்படுத்தி வெற்றியை காணலாம். மொத்தத்தில் நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்முகம் காட்டி எல்லோரிடமும் பழக வேண்டும். உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு ஏற்படலாம். எனவே இந்த விஷயத்தில் கவனம் தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நன்மைகள் பல நடக்கும் நாள். நீங்கள் எங்கு சென்றாலும் அறிமுகமாகும் புதியவர், அந்நியர் ஏதோ நெடுநாள் நண்பனைப் போல் பழகுவார். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற விஷயங்களில் உங்களை இழுத்து விடலாம். கவனம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். எடுக்கும் செயல்களில், நீங்கள் வேலை பார்க்கும் செயல்களில் எது கூடாது, எது செய்யக்கூடாது, எது தவறு என்பது உங்களுக்கு தெரிய வந்து அதை தவிர்த்து அதில் வெற்றி காணும் நாளாக இருக்கிறது. நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை காக்க வேண்டிய நாள். உங்களுக்கு உரித்தானது வர வேண்டிய நேரத்தில் வராத காரணத்தால் சற்றே மனச்சோர்வு, கஷ்டம் ஏற்படும். பொறுமை காக்க வேண்டும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள். செயற்கரிய ஒரு செயல் செய்து உங்கள் புகழை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்று நீங்கள் காட்டும் உங்கள் திறமை பளிச்சிடும். பலரும் புகழ்ந்து பேசுவார்கள் உங்களை, உங்கள் திறமையை கண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை
சொல்ல வேண்டிய இடத்தில், சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டும். அந்த நேரத்தை இன்று உங்களால் சரிவர கணிக்க முடியவில்லை. இது ஒரு குறை. இதை தவிர்த்திட முயலுங்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் முயற்சி மற்றும் செயல்கள் நல்ல பலனை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்களில் ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களை அறியாமலேயே தேவையில்லாததை செய்து விடுவீர்கள் என்று காட்டுகிறது. எனவே கவனம் வேண்டும் செயல்களில். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் பேச்சு ஒப்பற்ற உயர்வான பேச்சு. இதுவரை சாதாரணமாய் நினைத்த மற்றவர்கள், உங்களை சாதாரணமாக நினைத்த மற்றவர்கள் இன்று உங்கள் பேச்சை கேட்ட பின் உயர்வாக எண்ணுவார்கள். நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தத்துவம் பேசுகின்றீர்கள். அந்த தத்துவம் யாருக்குமே புரியவில்லை. என்ன பயன்? எனவே பேச்சில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான். கண்டதை கற்று இன்று நீங்கள் ஒரு பண்டிதனாக உயர்வீர்கள். உயர்வு உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எது நியாயம், எது நியாயம் இல்லை, இது தர்மமா இல்லையா என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். தவியாய் தவிப்பீர்கள். கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியிடத்திலிருந்து நீங்கள் விரும்பாத செய்தி ஒன்று இன்று வருகிறது. கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பும் ஒரு நல்ல செய்தி இன்று வருகிறது. நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். உங்கள் உழைப்பு இன்று வீண் போகாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். உழைப்பு அதிகம் இருக்கிறது. அதுவும் சரியான தொய்வில்லாத, குறை சொல்ல முடியாத உழைப்பு இருக்கிறது. இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டாமா? அதுதான் கொஞ்சம் சரியாக காட்டவில்லை. உழைப்பு உண்டு, ஊதிய குறைவு என்று காட்டுகிறது. எனவே கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தேவைகள் இன்று பூர்த்தியாகும். எளிதாக பூர்த்தியாகும். நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்மையாக பேசி
உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் என்று காட்டுகிறது. நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் போதிய கவனம் வேண்டும். உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை ஏற்படலாம். அந்த பிழையால் சற்று நஷ்டம் கஷ்டம் வரலாம். கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் இந்த நாள். தேர்ந்தெடுப்பில் உங்களை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உண்டு. 10ஓடு 1 11ஆக இல்லை. நீங்கள் தான் ஒருவராக, தனி ஒரு மனிதராக, அதிர்ஷ்டக்காரராக இன்று காட்சி அளிக்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நல்லது நன்மை, நீங்கள் பெற வேண்டியது, ஆனால் இன்னும் தரவில்லை. வேறு யாருக்காவது சென்றதா என்றால் வேறு யாருக்கும் செல்லவும் இல்லை, உங்களிடம் வரவும் இல்லை. திரிசங்கு சொர்க்கம் போல் இந்த நிலை நீடிக்கிறது உங்களுக்கு. சற்று கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.